கேடிசி கமில் டீம் ஸ்டாண்ட் அப். இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லாததால் அதே 11 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுக்கப்புறம் சரி வெயிட்டு செக் பண்ணலான்னா அதே வெயிட்டு தான் இருக்கேன். 3 வருஷமாக இதே வெயிட்டை தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி மார்னிங் 1 லிட்டர் வாட்டர் மறக்காமல் குடிச்சிடுவேன். டுடே இன்னும் ஆஃபீஸ்னால சரி கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதை விட சேர்த்து ஒரு திக்கு ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டேன். இன்றைக்கி செம வெயில்னால சரி ஸ்விம்மிங் பூல் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் போடலான்னு போனேன். இதுதான் நம்ம ஸ்விம்மிங் ஃபார்மு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி ஜிம்மில் பேக் ஃப்ளிப் ப்ராக்டிஸு. என் மண்டை எப்படி ஆல்மோஸ்ட் உடஞ்சதுன்னு பாருங்கள். பேக் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபியூ ட்ரில்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜம்ப் அண்ட் டக்கு, அதுக்கப்புறம் ஜம்ப் லேண்டிங் நீட் டக்கு. இதெல்லாம் ஓகேவாக தான் போணுச்சு. சரி இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டோம். இப்போ பேக் ஃப்ளிப்பை சூற விட்டுறோன்னு பார்த்தா ஆக்சுவலி நான் பேக் ஃப்ளிப்பை சூற விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே அஜிலிட்டியும் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் இதான் பேக் ஃப்ளிப் பண்ணுறது, அதனால் கொஞ்சம் மென்டல் பிளாக் ஆகிட்டேன். இல்லைனா செமையாக பண்ணியிருப்பேன். அப்படியே கடைசியில் ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் பாய்ஸோட கொஞ்சம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன். நம்மளுக்கெல்லாம் விளாட தெரியாது, பார்க்க மட்டும் தான் தெரியும். சரி நம்மளோட டீம் தான் மொக்க, ஆனால் நம்மளோட ஒரு மொக்க டீம் இருக்குதுன்னு இன்றைக்கி தான் தெரியுது. அதனால் சந்தோஷத்தில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.